गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्तमजाय विद्महे कनीयस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம ஆல்மோஸ்ட் கடந்த 3 வருஷமா நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்றிருக்கிற அற்புத நிகழ்வுல ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட தொகுத்து சொல்லிட்டு வரேன். நான் கேட்டது மற்றும் படித்தது தான். கதை வடிவம் தானே தவிர இது கதை கிடையாது. இன்றைக்கும் நம்ம நேராக பார்க்குறோம். நம்மள்கிட்ட நிறைய பேர் நேராக சொல்கிறா, பெரியவா எனக்கு இது நடத்தி கொடுத்தாங்க, அவ்வளவு அற்புதங்கள் பெரியவா இன்றைக்கி நடத்தின்னு இருக்காங்க. அந்த மாதிரி பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு அற்புதத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் கேட்டிருப்பள் படிச்சிருப்பள், நம்ம ஸ்ரீமடம் எங்கெங்கெல்லாம் கேம்ப் வருதோ அங்கெல்லாம் பெரிய கூட்டம் வரும் பெரியவாளை தரிசிக்கிறதுக்கு. அவருடைய கடைசியன் பார்வை தன் மேலே படாத ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு அவ்வளோ பேர் வருவார் சுற்று வட்டாரத்துலேருந்து. பரவா யாரையுமே வெறுங்கையோடு திருப்பி நம்புறது கிடையாது. தன்னுடைய கருணை பொங்கும் கடாட்சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரசாதம், ஏதாவது வயதுக்கு கொஞ்சமாவது, அது அரிசி உப்புமாவோ ஒரு தயிரிஞ்சாதமோ புளிஞ்சாதமோ போட்டு அனுப்புறது தான் பெரியவரா உள்ள அந்த ஸ்ரீமடத்தோட பழக்கம். அந்த காலத்தில் பார்த்தோம்னா இப்போ மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் மடத்துக்கு வருமானம் கம்மி, செலவு ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தாலும் ஸ்ரீமடம் எந்த ஒரு கைங்கரியத்தையும் விட்டு கொடுக்கறதா இல்லை. கஷ்டத்துலேயும் அவா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒரு நாள் நம்ம பெரியவா மடத்தோட மேனேஜரை கூப்பிட்டு பேசின்னு இருக்கார். என்ன மேனேஜர் எப்படி இருக்கு, என்ன ஏது, நிறையா பேர் வந்து போயின்னு இருக்கா, என்ன வரவு செலவு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல, கஷ்ட ஜீவனை எப்படி நீ இதெல்லாம் நடத்துகிறேன்னே தெரியல எனக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசின்னு இருக்கார். பேசின்னு இருக்கும்போது ஒரு பக்தர் வந்து ஒரு மூங்கில் தட்டில் பழ வகைகள்லாம் வச்சு ஒரு கவர் ஒன்று வச்சு பெரியவாட்டு சமர்ப்பிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா அவரை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பழங்களை கொடுத்து பிரசாதமாக கொடுத்து சாப்பிட்டு போங்கோ அப்படின்னு அனுப்புகிறார். பக்கத்தில் இருந்த பாலுவை கூப்பிட்டு, பாலு இந்த கவர் ஏதோ இருக்கு, எவ்வளோ இருக்குன்னு பாரு அப்படிங்க. பாலு இந்த கவரை பிரித்து என்றார். 2000 ரூபாய் இருக்கு. பாலு மாமா சொல்கிறார் 2000 இருக்கு அப்படிங்கிறார். 12,000 அப்படிங்கிறார் பெரியவா. இல்லை பெரியவா 2000, 12,000னு சொல்லு அப்படிங்கிறார் திருப்பி. பாலு மாமாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஒன்றும் சொல்லலை, வச்சுட்டார். அப்புறம் வரிசையாக பக்தர்கள் வந்து போயின்னு இருக்கா. இப்போ ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கா பெரியவா. ஒரு 1 மணி 2 மணிக்கு கூட கழிஞ்சு இன்னொரு பக்தர் வர. பேர் சுப்பிரமணியன், டாக்டர் சுப்பிரமணியன், பல் டாக்டர் வர. பெரியவருடைய அதீத பக்தர். அவரும் பாலுமாமா கேட்டு ஒரு மூங்கில் தட்டை வாங்கிட்டு வந்த பழவைகள் புஷ்பங்கள்லாம் வச்சு ஒரு கவரை வச்சு பெரியவாட்ட சமர்ப்பிச்சு நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா அடிக்கடி வருதுனால சுப்பிரமணியனை கேட்குறாரு, என்ன டாக்டர் எப்படி இருக்காள், என்ன ஏது, எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் தொழில் அப்படிங்கிறார். இவரும் சற்று நாணத்துன்னே நல்லா போயிட்டு இருக்கு பெரியவா, எனக்கு ஒரு சின்ன ஒரு விஞ்ஞாபனம் உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன் இன்னைக்கு, சொல்லுங்க சுப்பிரமணியன் சொல்லுங்க அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்கிறார், சுப்பிரமணியன் பெரியவா சமைக்கணும் தப்பாக நினைக்கக்கூடாது, ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த கவரில் வச்சுருக்கேன் பெரியவா, நீங்கள் இதே பேங்க்கில் ஒரு எஃப்டியாக போட்டு அதுலேருந்து ஒரு வருமானத்தில் நம்ம ஸ்ரீமடத்துக்கு ஒரு வேலைக்கான பூஜைக்கான இந்த தொகை கிடைச்சாலே, ஒரு வட்டி கிடைச்சாலும் அதுலேருந்து நீங்கள் பண்ணிக்கணும், இதை நீங்கள் வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். பெரிய ஒன்றும் சொல்ல ஆமோதிக்கிற மாதிரி தலையாட்டிட்டு, சரி எதை முடிஞ்சதை கொடு, உன்னால் முடிஞ்சதை கொடு, நான் ஒன்றும்
இது கொண்டு வா அது கொண்டு வான்னு கேட்கல, முடிஞ்சதான் கொடு பார்த்துக்குறோம் அப்படின்னு அவருக்கு பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறார். அவர் போய் சிறிது நேரத்துக்கு கழிச்சு பாலுமாவை கூப்பிட்டு அந்த கவரில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கிறார். எண்ணி பார்க்குறாரு, கரெக்டாக 10,000 ரூபாய் இருக்காரு. பெரியவர்கிட்ட சொல்கிறார் 10,000 இருக்கு, இன்னொரு தடவை சொல்லுங்கிறார். 10,000 அதான் காலையிலேயே சொன்னேன், 12,000 வந்துடுத்தா பால் உனக்கு இப்போ அப்படிங்கிறார். ஏன்னா காலையில் ஒரு பக்தர் கொடுத்த 2,000, இது ஒரு 10,000, 12,000. இது இந்த நிகழ்ச்சி எடுத்தப்போ மணி 12. பெரியவா முதல்ல 2,000 பக்தர் கொடுத்த போது மணி 6:07. நினைச்சு பாருங்களேன், 2,000 ஒரு பக்தர் கொடுத்த போது பெரியவாளுக்கு எப்படியோ அது தெரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்தர் வரப்போ இந்த மாதிரி பணம் கொடுக்க போற, இன்னைக்கு டோட்டல் அமௌண்ட் இவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு ஆச்சரியம் வருவார் பெரியவா. அதனாலதான் சொல்றது, பெரியவாதான் சாட்சாத் இந்த பரமேஸ்வரன் தான் பெரியவா. முக்காலமும் உணர்ந்தவா நம்ம பெரியவா. பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும், அவர் பார்த்துப்பார் எல்லாம். பெரியவா அந்த ஸ்மரணையில இருந்தாலே போதும் நம்ம. ஏன்னா அவருக்கு தெரியாது எதுவுமே நடக்கா இந்த லோகத்துல. கடவுளுக்கு தெரியாம எது நடந்துருமா? இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சமீபத்தில் படித்தேன், ஏதோ புத்தகத்தில் படித்தேன், உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணித்து. ஒரு அற்புத நிகழ்வு பற்றினா இன்னைக்கு இந்த மாதிரி பல நிகழ்வு நம்ம பெரியவர் நடத்திட்டு வர. பெரியவா ஸ்மரணையா உண்மையோட பக்தியோட அவர் ஆராதிச்சா போதும். நம்மளை என்னைக்குமே பெரியவா கைவிட்டதில்லை. புரியுறதா? அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புத நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய சங்கர், காஞ்சி சங்கர், கமகோடி சங்கர். எல்லாருக்கும்